நீங்க நேரா இங்க வா டேமுக்கு வான்னு நீங்க வரல சொல்லிட்டீங்க. குறுக்கு வழியில எவனாவது போயிட்டு விழுந்து செத்தானா யாரு பொறுப்பு? இப்ப யாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பிற மாநில இருக்கிற சுற்றுலா பயணிகள் யாரும் கூமாப்பேட்டைக்கு வர வேண்டாம். சுற்றுலா பயணிகள் வந்து கூமாப்பேட்டை தேடி வராங்க. இப்போ வந்து பிளவுக்கல் டேம்ல வந்து அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, அவங்களுக்கு தேவையான இருப்பிட வசதி இல்லைன்றாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து ரம்மியமா இயற்கையாட்சி இருக்குது. அங்க சுற்றுலாத்தலத்தை அவங்க வந்து மேம்படுத்தல. எனக்கு வந்து இனிமே வந்து பிளவுக்கல் டேம் உட்கட்ட வசதி மேற்படுத்தி அதை சுற்றுலாத்தலம் அறிவிச்சதுக்கு அப்புறம் சுற்றுலா பயணிகள் வர வேண்டும்னு விருப்பம். இப்போ வரைக்கும் வர வேண்டாம். உங்களை பார்த்தாவே தெரியுது, ஒரு உலகத்துல வந்து அது பெரிய சந்தோஷமா பெரிய சாதனை பண்ண மாதிரி நீங்க தெரியுறீங்க. என்ன சாதிச்சிட்டீங்க? அதாவது எனக்கு சாதனைலாம் அதெல்லாம் கிடையாது. இது ஒரு விழிப்புணர்வு. அதாவது சொந்த ஊர் மக்கள் அவன் ஊரை நேசிச்சான்னா அது நல்லது. அதே நேரத்தில் அவன் ஊரை நேசிக்கலைன்னா அவன் ஊரை யாராலும் காப்பாற்ற முடியாது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. என்னோட ஊரில் பிளவுக்கல் டேம்பு கிட்டத்தட்ட 5 வருஷமாக முடங்கியிருக்கு. எப்படியாவது இந்த டேம் மீண்டும் சுற்றுலாத்தலம் மாறணும். எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு கஷ்டமோ கவலையாக இருந்தாலும் அங்கே போய் மீண்டும் நல்ல விஷயம் பதிவு பண்ணீங்க. இப்ப அரசு வந்து அறிவிச்சிட்டாங்க. பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டீங்களா? இல்லைங்க, பேச வேண்டிய விஷயங்கள் இதுல எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் அதை பத்திலாம் நீங்க பேசுனீங்களா? பேசியிருக்கீங்க. அதாவது என்னன்னா, நீங்க சொல்லிட்டீங்க காலையில இருந்து எவ்வளவு பேர் வந்து திரும்பி ஏமாந்து போறாங்க நீங்க பாத்தீங்களா? அதாவதுங்க, எத்தனையோ நபர்கள் தேடி வந்திருக்காங்க. கார்ல வராங்க, குழந்தையோட வராங்க, இப்ப வந்துகிட்டு இருக்கிறாங்க, திரும்பி போறாங்க. அவங்களுக்கு இங்க தேவையான உணவு வசதி இல்லை, போதிய இது கிடையாது, கழிவறை வசதி கிடையாது. உங்க ஊருக்குள்ளேயே கழிவறை வசதி இல்லை. நாங்கள் உங்கள் பஸ் ஸ்டாண்டு முதற்கொண்டு இப்போ அந்த இடத்துல வந்து பேருந்து நிலையத்தை பார்த்தோம், அங்கேயுமே கழிப்படம் இல்லை. அதை பற்றி பேசுனீங்களா? இல்லைன்னா நீங்கள் நேராக இங்கே வா டேமுக்கு வான்னு நீங்கள் வரல சொல்லிட்டீங்க. டேமுக்கு வந்து இப்போ வந்து உள்ளே போவாதான்னு தடை விதிச்சிருக்கு. குறுக்கு வழியில எவனாவது போயிட்டு விழுந்து செத்தானா யார் பொறுப்பு? நீங்கள் சொன்னீங்க இது ஒரு தனி ஐலாண்டு, சுற்றுலாத்தலமாக இதுக்கு வாங்க பண்ணீங்க. இந்த இடத்துல சுற்றுலா பயணிகள் வரணும்னா என்னென்னலாம் வரணும்? சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து தங்குற அளவுக்கு தங்கும் வசதி, தொலைத்தொடர்பு வசதி, குடிநீர் வசதி, உணவு வசதி ஏற்படுத்தணும். சரி, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ திருச்செந்தூர்லாம் இருக்குது. திருச்செந்தூரில் உள்ள மாதிரி உடனே இப்போ வந்து கட்டுமானம்லாம் விடுதிகள்லாம் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்து விடுதி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த பூங்காவுக்கு மட்டும்தான் 10 கோடி ரூபா அறிவிச்சிருக்காங்க. இந்த இதை வந்து சுற்றுலாத்தலம் ஆக்கிறதுக்கு வேற இந்த சாலை பார்த்தீங்களா, வர சாலை எல்லாமே வந்து ஃபுல்லாக பழுதாக இருக்குது. எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து 5 கிலோமீட்டருக்கு வர முடியல. நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கூப்பிட்டுட்டீங்க. அங்கேருந்து சறுக்கி விட்டா ரோட்ல விழுவுறது, உங்க பஸ்ஸே விழுந்துருக்குன்னு சொல்றாங்க. அதாவது எங்க கிராமத்துல பஸ் வலிக்குன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு வளைவு. அந்த வளைவுல வந்து சாலை பாதுகாப்புக்கான அரண் அமைக்கல. அது வந்து ஒரு அரசாங்கத்து மேல சொல்லணும். எனக்கு என்ன ஒண்ணுன்னா, கூமாப்பேட்டிக்கு வாங்க குதூரமா போங்கன்னு சொன்ன. கூமாப்பேட்டி இவ்வளவு இயற்கை அரண் கொண்டது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல கூமாப்பேட்டி இருக்கு. இவ்வளவு இயற்கை தளம் இருக்கும் பொழுது பிளவுக்கல் டேம் முடங்கி வச்சுட்டாங்க. இப்ப நீங்க கூமாப்பேட்டிக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது என்னோட நோக்கம் என்னன்னா, இதை மீண்டும் புதுப்பிச்சு கொண்டு வருவாங்க. அது காரணம் யாருன்னா, பயணிகள் இங்க வந்து பார்த்தாங்கன்னா நிச்சயம் இது அழகானதா இருக்கு, இதை ஏன் இப்படி சும்மா விட்டுருக்காங்கன்னு அவங்க ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணமானது சமுதாயத்துல ஒரு பரவும் பொழுது அதை அரசாங்கம் எடுத்து அதை நடத்தும் நம்பிக்கை